பிஇ முடித்த உடனே இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் எனக்கு ஜாப் கிடச்சிது. அது ஒரு 3 months 6 months தான் வேலை பார்த்தேன். அந்த கவர்மெண்ட் ஜாப்பையும் வெளியே வந்துட்டேன். இப்போ அந்த காலத்தில் கவர்மெண்ட் ஜாப்னா பெரிய குதிரை கொம்பு. அடுத்து வர ஜெனரேஷன்ஸுக்கும் இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின்ல இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் கேஷ் ஃப்ளோ தான் சொல்லுவேன். கேஷ் ஃப்ளோ தான். ப்ராஃபிட் கூட நெக்ஸ்ட் தான். உங்களோட ஆட்டோபயோகிராஃபி எழுதணும்னு உங்களுக்கு எதுவும் ஆசை இருக்கா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஹெல்த்தை பற்றி அட்வொகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 3 hours கூட பேசுவேன். அதாவது ப்ரிவென்டிவ் வெல்னஸில் 3-4 hours கூட கண்டினியூஸாக பேசுவேன். ஒருவேளை இந்த பிசினஸ் இல்லைன்னா வேற என்னெல்லாம் பிசினஸ் பண்ணலாம் மைண்ட்ல வச்சிருந்தீங்க? ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகலான்னு வச்சிருந்தேன். ஆர் காரிகார்டட் பாக்ஸ் அந்த இதில் வந்து ஒரு 10-15 years முன்னாடி காரிகார்டட் பாக்ஸ். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நான் கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பை விட்டுட்டு பிஇ முடித்தேன். பிஇ படிக்கும்போது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் 2 lakhs லோன் வாங்கி படித்தேன். திரும்ப ரீபே பண்ணிட்டேன். பிஇ முடித்த உடனே இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் எனக்கு ஜாப் கிடச்சிது. அது ஒரு 3 months 6 months தான் வேலை பார்த்தேன். அந்த கவர்மெண்ட் ஜாப்பையும் வெளியே வந்துட்டேன். இப்போ அந்த காலத்தில் கவர்மெண்ட் ஜாப்னா பெரிய குதிரை கொம்பு. சரியா? ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பை குவிட் பண்ணி வெளியே வந்துட்டேன். அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்பையும் வெளியே வந்துட்டேன். இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ்னு நல்ல போஸ்ட்டு, அதையும் விட்டு வெளியே வந்துட்டு அப்புறம் எம்இ படிக்க போனேன் டெல்லியில். எம்இ படிச்சுட்டு வந்து தான் கோயில்பட்டியில் அலுமினியம் கேப்ஸ் மேனுஃபேக்சரிங் கேப்ஸ் இண்டஸ்ட்ரி ஒரு ரன் பண்ணேன். அந்த ஃபார்மாஸ்டிக்கல் கம்பெனிக்கு அலுமினியம். ஏன்னா நான் எம்இயில் வந்து அதில் ப்ரெஸ் டூல்ஸ் டிசைன்ஸில் படிச்சிருந்தேன். அதை பேசினி கோயில்பட்டி எங்கள் சொந்த ஊர்லேயே 10-30 பேருக்கு அப்போ வேலை கொடுத்தேன். அதுவும் ஸ்டேட் பேங்க் லோன் வாங்கி தான் ஆரம்பித்தேன். அந்த அலுமினியம் கேப்ஸ் மேனுஃபேக்சரிங் வந்து அப்போ வந்து நான் ஃபார்மாஸ்டிக்கல் கம்பெனிக்காக ஆரம்பித்தேன். பட் அந்நேரம் பார்த்து டிஸ்லரிஸ் வந்தது. நம்ம எம்ஜிஆர் வந்து டிஸ்லரிஸ் திறந்து விட்டார். அப்போ அந்த நம்ம அலுமினியம் கேப்ஸ் பில்ஃபர் ப்ரூஃப் கேப்ஸோட டிமாண்ட் வந்து 100 times அதிகமாக போச்சு. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு இந்த கேப் மேனுஃபேக்சரிங் இதை வந்து எக்யூப்மெண்ட்ஸையும் டெக்னாலஜியும் சொல்லி கொடுத்து அவங்கள போட வச்சு. என்னுடைய ஹேபிட்டே வந்து தொழில் வந்து நல்லா இருக்கும்போது நிறைய பேர் போட வச்சிருவேன். ஸோ அலுமினியம் கேப்ஸுமே அது மாதிரி தான் போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் டயக்னாஸ்டிக் சென்டர் வந்த உடனே இந்த இதுலேயும் வந்து தெர் இஸ் எ பிக் கேப். நம்ம ஒருத்தரால் வந்து இதை பண்ண முடியாது, மீட் அவுட் பண்ண முடியாது. நமக்கு தெரியாதவங்க தான் நம்ம காம்படிட்டராக வரப்போகிறாங்க. we should not be develop our own people, our own friends and relatives to enter into the business அப்படின்னு அந்த கான்செப்டில் டிரான்ஸ்பரண்டாக எங்கிட்ட வேலை பார்த்த ரேடியாலஜிஸ்ட்டு, எங்களோட ரிலேட்டிவ்ஸு, டாக்டர்ஸு, அப்போ நீ இந்த 4 ஊரில் போடு, நீ இந்த 4 ஊரில் போடு, சைமல்டேனியஸாக தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துட்டோம். தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் டயக்னாஸ்டிக் சென்டரில் பம்பார்ட் பண்ணிட்டோம். எப்பயுமே எதுவுமே எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருவேன். ஒரு ஃபேமிலியா பிசினஸ் ரன் பண்ணும்போது ஒரு சின்ன வீட்டில் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னாலே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அண்ட் ஹிஸ்டாரிக்கலாவே பாத்தீங்கன்னா ஃபேமிலி ரன் பிசினஸ்ங்கிறது குஜராத்ல எந்த அளவுக்கு எல்லா ஃபேமிலியும் ஒரு பிசினஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இந்தியால எல்லாம் இல்லை. தமிழ்நாட்டுல இல்லை. தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குடும்பமா பிசினஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. பிசினஸ் தனி குடும்பம் தனி வச்சுக்கோன்னு தான் சொல்லி கொடுப்பாங்க. நீங்க இது எப்படி உங்களுக்கு ரொம்ப சீம்லெஸ்ஸா ரன் பண்றீங்க? என்னென்ன ஃபாலோ பண்ணுவீங்க? ஆஃபீஸ் விஷயம் ஆஃபீஸ்ல தான் பேசுவோம், வீட்டு விஷயம் வீட்டுல பேசுவோம், அந்த மாதிரி இருக்குமா? இல்ல எல்லாருக்குமே ஒர்க் இஸ் லைஃப்? இல்ல இதுல வந்து நான் செல்ஃப் மேட் மேன்ங்கிறதுனால எனக்கு கைட் பண்ணதுக்கு ஃபாதரோ சொந்தக்காரங்களோ யாருமே கிடையாது. நானாக தான் சின்ன பிள்ளையிலேருந்து அப்படியே நானாக டெசிஷன் எடுத்து நான் தான் டெசிஷன் மேக்கர். ஆஃப்டர் மேரேஜ் ஆல்சோ என் ஒய்ஃப் வந்து டாக்டர், அவங்க அதில் பிஸியாக இருப்பாங்க. நான் ஃபேமிலிக்காக கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆஃப்டர் மேரேஜ் ஆல்சோ ஃபேமிலிக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. நான் பிஸ்னஸ் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அஃப்கோர்ஸ் இப்போ லேட்டராக வந்து இப்போ ஃபேமிலிக்காக கொஞ்சம் ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். பிள்ளைங்கள்லாம் உள்ளே வந்ததுனால அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து யாரோட இப்பயும் பிள்ளைங்க இருந்தாலும் டெசிஷன் மேக்கர் நான் தான். மற்ற ஒர்க்கெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பர். அந்த ரோல்ஸ் அண்ட் இது கிளியரா இருக்கு. ஆமா, வெரி நைஸ். சோ இப்போ அடுத்து ஐபிஓ போற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல, அது வந்து அக்விசிஷன் இல்லன்னு சொல்லிட்டீங்க, யார் இருந்தாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. நீங்களும் யாரையும் அக்வயர் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லிட்டீங்க. நான் விஷன் கிளியரா இருக்கு. நாங்க அக்வயர் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சின்ன அதாவது ஒரு 20 கோடி அக்யூசிஷன்லாம் பண்ணிடலாம். ஒரு 100 கோடி அக்யூசிஷன்லாம் வெளியே இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி தான் பண்ணணும். இது எதுக்கு ரிஸ்க்? சின்ன அக்யூசிஷன் 2 பண்ணியிருக்கோம். ஹைதராபாத்ல ஒரு 4 சென்டர் வந்து விலைக்கு வந்தது. 20 crore அக்யூசிஷன். அதை ஹைதராபாத் ஆல்ரெடி நாங்கள் இப்போ ஒரு 5-6 சென்டர் வச்சுருந்தோம். ஒரு 5-6 சென்டர் விலைக்கு வந்தது. ஒரே செயின்லேருந்து விலைக்கு வந்தது. அதை வாங்கிட்டோம். அதே மாதிரி அகமதாபாத்தில் ஒரே ஒரு சென்டர் விலைக்கு வந்தது. அதையும் வாங்கிட்டோம்.
we are open to acquisition provided it is a small size. Big size வாங்கி லோன் வாங்கி அது வாங்குறது அங்கே விரும்பலை. ஆமாம், as of now ஐபிஓ போகிறதுங்கிறது இப்போதைக்கு எங்கள் நாங்கள் ஒன்றும் ஐடியா இல்லைம்மா. மேபி ஒரு 5 years 6 years கழிச்சு மார்க்கெட் மேக்ரோ மார்க்கெட் நல்லா இருந்தால் நாங்கள் போகலாம். ஓகே, நீங்கள் கொடுக்குற ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ், ஏன்னா 25 வருஷமும் சரி ஹாஸ்பிட்டல்ஸும் சரி 2 விஷயம் திரும்ப திரும்ப சொன்னீங்க. அன்னெசரி ரிஸ்க் எடுக்க மாட்டோம் அண்ட் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் கரெக்டாக இருக்குது. கடன் வாங்கினாலும் நீங்கள் நடுவில் பேசும்போது 3 வருஷத்தில் நான் கரெக்டாக திருப்பி கொடுத்தேன்னு சொன்னீங்க. அந்த அடுத்து வர ஜென்ரேஷன்ஸுக்கும் இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின்ல இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் கேஷ் ஃப்ளோ தான் சொல்லுவேன். கேஷ் ஃப்ளோ தான், ப்ராஃபிட் கூட நெக்ஸ்ட் தான். கேஷ் ஃப்ளோ நல்லா இருந்தாலே ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 years நல்லா இருந்தாலே ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கேஷ் ஃப்ளோவில் மாட்டிக்கிட்டா வெளியே போய் 2 வட்டி 3 வட்டிக்கு வாங்கி வாங்கி உள்ளே போடுவாங்க. அப்படியே கம்பெனி வந்து முடிச்சு போயிடும். அந்த எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அன்னன்னைக்கு கேஷ் ஃப்ளோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டாலே போதும். அது ஒரு பாயிண்ட் தான், வேற ஒன்றும் தேவையில்லை. ஸோ அடுத்து என்ன பிளான்? நீங்க சொல்லிட்டீங்க ஆல்ரெடி எனக்கு வந்து வேர்ல்டுல நம்பர் 1 ஆகணும், அது எம்ஆர்ஐல. இப்போ வந்து நம்பர் ஆஃப் எம்ஆர்ஐல ஸோ 85 சென்டர்ஸ் இருக்காங்க, 150 லொகேஷன் கலெக்ஷன் பிளேசஸ் இருக்கு. இதை வந்து ஒரு 500 ஆக்கணும், 1000 ஆக்கணும், அந்த மாதிரி நெக்ஸ்ட் 5 years வாட் இஸ் த ஃபியூச்சர் ஃபார் ஆர்த்தி ஸ்கேன்ஸ்? நெக்ஸ்ட் 5 yearsல வந்து நாங்கள் டர்ன் இப்போ இந்த வருஷம் 375 டச் கிராஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 5 yearsல ப்ராப்ளி ஒரு 700 to 1800 crore டர்ன் ஓவர் டச் பண்ணுவோம். ஆனால் டச் பண்ணதுக்கப்புறம் அப்போ ஏதாச்சும் ஐபிஓ போகலாமா அப்படின்னு முடிவு பண்ணலாம்னு பார்த்து. ஓகே, பட் அதுவே இன்னும் 5 வருஷம். ஆமாம், 5 வருஷம் இருக்குது. ஸோ லாங் பீரியட், லாங் டைம். அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம், யூகேலேருந்து ஒரு குரூப் வந்து எங்களை வந்து ஒரு ஒன் டே இந்த எப்படி இந்தியாவில் $30 ஒரு எம்ஆர்ஐ பண்ணி கொடுக்க முடியுது. வேர்ல்டு லெவலில் 100 rupees இருக்காங்க. 100 rupees இப்போ $150 rupees இல்லை, $150 எங்கே போனாலும் இருக்குது. $30 பெர் எம்ஆர்ஐ, தேட் டு சீமென்ஸ் எக்யூப்மெண்ட், லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டு. இப்போ அமெரிக்காவில் சீமென்ஸ் என்ன விற்கிறானோ அதே மிஷின் தான் எங்கிட்டையும் இருக்கும். இன்னைக்கு வாங்கிட்டு இருப்போம். அதே சேம் சாஃப்ட்வேர் தான் கொடுக்குறான்னு எங்களை வந்து ஒரு 1 day 2 days ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு, ஆமாம் நல்லா பண்ணுறீங்க, குவாலிட்டியாக பண்ணுறீங்க அப்படின்னு ஸ்டடி பண்ணிட்டு போனாங்க. உங்களோட ஆட்டோபயோகிராஃபி எழுதணும்னு உங்களுக்கு எதுவும் ஆசை இருக்கா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எழுதலாம் சார், ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்றீங்க. கிட்டத்தட்ட நீங்க முதல் 15 வருஷம் ஆச்சு 100 crores டச் பண்றதுக்கு. அடுத்த 10 yearsல பாத்தீங்கன்னா 3x ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் 5 yearsக்கு நீங்க இன்னில இருந்து 3x சொல்றீங்க. சோ அப்போ நீங்க நான் புக் படிக்கல இதெல்லாம் இல்ல அப்படி நேச்சுரலா வருதுன்னு சொன்னாலும் there should be a lot of decision making. இது இருந்தா இப்படி இருக்கணும், அது இருந்தா அப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு உங்களோட தாட் ப்ராசஸ் நீங்க இதெல்லாம் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். either a book or a podcast or இப்போ கூட நீங்க என்ன தோணுதோ டக்குன்னு சொல்லலாம். பிஸ்னஸ்ன்னு ஓடிக்கிட்டே தான் இருப்பேன், ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் ஒன்று பண்ணேன், அக்ராஸ் இந்தியா என்னுடைய எல்லா மும்பை, டெல்லி, கல்கட்டா என்ன இந்த தொழிலை யார் யார் பண்ணுறாங்களோ அந்த எம்டி, அந்த ஓனரை, சேர்மனை எனக்கு முன்னப்பினே தெரியாது. கல்கட்டாவில் உள்ள ஓனரை போய் நானாக போய் பார்த்து 2 hours பேசிட்டு வருவேன். அந்த மாதிரி இந்த ஃபீல்டு உள்ளவங்க எல்லாரையும் பேசி அவங்களோட ப்ளஸ் மைனஸ், அது ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அந்த தட் மீன்ஸ் நாட் பர்சனலி அவங்க கம்பெனியில் பிஸ்னஸ் மாடலை கற்று வச்சிருக்கிறேன். இதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதனால் எல்லா சிட்டிலையும் எல்லாரையும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், டயக்னாஸ்டிக் பிளேயர்ஸ் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நாங்கள் பிஎஸ்சி ரேடியோகிராஃபர் ஒரு கோர்ஸ் நடத்துகிறோம், டாக்டர்ஸுக்குன்னு டிஎன்பி கோர்ஸ் நடத்துகிறோம். ஆஃப் லேட் இந்த மேன் பவர் ஷார்ட்டேஜை சரி பண்ணதுக்காக அதையும் நடத்துகிறோம். அதை எங்கிட்ட படித்த வருஷத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பெர்மிஷனோட 20 ரேடியோகிராஃபர் வெளியே வராங்க. நாங்களே வேலைக்கு வச்சுருக்கோம். என்கிட்ட படித்து போன ரேடியோகிராஃபர்ஸு வேர்ல்டு வைடாக எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணுறாங்க. துபாயில், யூகேயில், மொரிஷியஸில். ஒரு நாள் மொரிஷியஸுக்கு நான் ஒரு கம்பெனிக்காரன் என்னை டெமோக்காக கூப்பிட்டு போயிருந்தேன். அங்கே பார்த்தா அங்குள்ள டெக்னீஷியன் வந்து என்னை பார்த்தோன்னா, சார் வணக்கம் சார், உங்ககிட்ட 2008 $3000 வேலை பார்த்தேன் சார், நாகர்கோவில் எனக்கு சொந்த ஊர் சார், கீழ்ப்பாக்கத்தில் நீங்கள் இடம் கொடுத்து வேலை கொடுத்து சாப்பாடு கொடுத்து வேலை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி வெரி நைஸ். நான் கடைசி திருப்பி அதே தான் கேட்குறேன், நீங்கள் என்னைக்காவது ஒரு புக் எழுதுங்க. 2000 நான் என்ன பண்ணேன், 2005 நான் என்னெல்லாம் பண்ணேன். ஏன்னா இதெல்லாம் இப்போ நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு காம்பரேட் அனாலிசிஸ் நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்கிறோம். இருந்த இடத்துலேருந்தே ஒரு விஷயத்த நம்ம ChatGPTல கேட்டு கற்றுக்கிறதுக்கும், ஒரு இடத்துல நேரில் போய் பார்த்து நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அந்த டிஃபரன்ஸே இன்னைக்கு யாருமே நீங்கள் பண்ணுற அந்த ஹார்ட் ஒர்க் நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸ்மார்ட் ஒர்க்குங்கிற பேரில் எல்லாமே இருந்த இடத்துல பண்ணுறாங்களே தவிர when you do that hard work that becomes your muscle memory. அந்த ஒரு 4-5 yearsக்கு முன்னாடி ஹார்ட் ஒர்க் இருந்தது, இப்போ எல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் மாறிட்டாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ எங்கள் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் செகண்ட் லைன்ல எல்லாமே அவங்க ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணுறாங்க.
கரெக்ட். அதை எல்லாமே 100% பண்ணுறாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் இந்த காலகட்டத்துக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாமல் இருந்தால் சர்வே பண்ண முடியாது. அதுவும் கரெக்ட். ஆமாம், அந்த காலத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணி சர்வே பண்ணிட்டோம். இனிமேல் ஹார்ட் ஒர்க் பண்ண வேஸ்ட்டு தான். ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். பிஸ்னஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நாள் ஆரம்பிக்கிறதுலேருந்து ராத்திரி வரைக்கும் பிஸ்னஸ் தானா, இல்லை எனக்கு தமிழ்ல ஆர்வம் உண்டு, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஆர்வம் உண்டு, இல்லை இந்த ஹாபிஸ் உண்டுன்னு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லைம்மா. எப்படி சார்? அப்படிதான் இருந்தேன். அந்த அளவுக்கு இந்த தொழில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம். அதுவே ஏன்னா இப்ப நிறைய பேர் அட்வைஸ் பண்றதே என்னன்னா பிசினஸ் வேற, பர்சனல் லைஃப் வேற, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேணும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணல, இதெல்லாம் வரைக்கும் பண்ணல. நான் ஃப்ராங்கா தான் பேசுறேன். இது சும்மா இதுக்காக நான் புக் படிச்சேன், இது பண்ண ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண சொல்லல. எனக்கு தெரியுது. என் ஒய்ஃபை பார்த்தா என் ஒய்ஃப்ட்ட கேட்டா சொல்லுவா. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கடுப்பாக மாட்டாங்களா? ஒரு ட்ரிப்புக்கு வர மாட்டேங்கிறீங்க, தனியா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குது. இப்போ வந்து டைம் கிடைக்குது. இப்போ வந்து ஒரு 90% ஒர்க்கு எங்கள் பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டேன். 10% ஒர்க்கு மேக்ரோ லெவலில் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போதைக்கு நிறைய மேரேஜஸ்ஸு, நிறைய ஃபங்க்ஷன்ஸு, நிறைய ஃபாரின் ட்ராவல், ஒன்ஸ் இன் 3 months ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பர்சனல். இன்னொன்று வந்து முன்னாடி வந்து நான் 33 years நான் டயபெட்டிக்கு. ஸோ ரொம்ப வெயிட் ஒபிசிட்டியாக இருந்தேன், 1 or 2 kg ஒபிசிட்டியாக இருந்தேன். ஹெல்த்தை கூட நல்லா பார்த்துக்கிடல. இப்போ வந்து ஒரு 8 yearsஸாக ஹெல்த்தை வந்து அவ்வளோ நல்லா, என்னுடைய ஓன் பர்சனல் ஹெல்த்தை வந்து தோ ஐ ஆம் 70 years டெய்லி 1.5 hour ஜிம்முக்கு போகிறேன். அந்த 1.5 hourல 30 minutes ட்ரெட்மில்லு, 1 hour வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறேன். அப்புறம் சவுனா போகிறேன். அப்புறம் கோல்டு வாட்டர் பாத் எடுக்கிறேன். சென்னையில் இருக்கும்போது இந்த இது பண்ணேன். வீட்லேயும் நான் சவுனா, கோல்டு வாட்டர்னா 5 degree டெம்பரேச்சரில் 5 நிமிஷம் குளிப்பேன். 5 degree டெம்பரேச்சர் மார்னிங். ப்ளஸ்ஸு இந்த ஹெல்த்தி டயட்டு, கீட்டோ டயட்டு, சப்ளிமெண்ட்ஸு, அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி டிசீஸ் ஃப்ரீ ஆக்கிட்டேன். இப்போ சுகர் கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, ஹெல்த்து மெயின்டைன் பண்ணுறேன். எனி ஆக்டிவிட்டீஸு டெய்லி 10,000 ஸ்டெப்ஸு நடந்துருவேன். இப்போ யாருக்காவது இப்போ வந்து என்ன ஆஃப் லைட் என்ன ஆரம்பிச்சிட்டேன், சின்ன சின்ன குரூப்பு, என் கிளாஸ்மேட்ஸு, ஒரு பப்ளிக்கு, ஃப்ரெண்ட்ஸு, யாராக இருந்தாலும் வந்து ஹெல்த்தை பற்றி அட்வொகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 3 hours கூட பேசுவேன். அதாவது ப்ரிவென்டிவ் வெல்னஸில் 3-4 hours கூட கண்டினியூஸாக பேசுவேன். வாட் ஷுட் பி டன், என்னென்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், ப்ரிவென்டிவ் வெல்னஸில். அதில் எனக்கு ரொம்ப லேர்ன் பண்ணி அதுக்கு நிறைய பேர் குரு இருக்காங்க, அவங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி தான் ஐஓ சிவசங்கரும் அவர்கிட்ட போய் நிறைய படிச்சுக்கிட்டேன் இதை பற்றி. இன்னும் 2-3 குருக்கிட்ட படிச்சுக்கிட்டேன். இன்னொரு கேஹெச் ராவுன்னு இருக்கார், அது சம்மந்தமாக யூடியூப்பில், சோஷியல் மீடியாவில் நிறைய படிச்சுக்கிட்டேன். ஒரு 10-20 பேர் வந்து டயபெட்டிக்கு, தைராய்டு, பிசிஓடி அவங்கள வச்சுக்கிட்டு இது நீ இப்படி பண்ணால் இது சப்ளிமெண்ட் சாப்பிட்டா வித்தவுட் எனி ட்ரக்ஸு, ஒன்லி எதிர் ஃபுட்டு, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், சப்ளிமெண்ட்டு, அதை வச்சு இது பண்ணாலே அவங்க ஃபுல் பாடி க்யூர் ஆயிரும். அந்த அளவுக்கு நான் பண்ணி பார்த்துருவேன். யாராவது ஒரு ஆளை பார்த்தேன்னா நீ டயபெட்டிக்கானு கேட்பா, ஆமாம் டயபெட்டிக்னு சொல்லிடுவாங்க. அவனை உட்கார வச்சுட்டு ஒரு 1 hour லெக்சர் எடுப்பேன். என்கிட்ட நிறைய பேர் வேலை கேட்டு வருவாங்க. 40 வயசில் டயபெட்டிக்னு கண்டுபிடிச்சிருவேன், அல்கஹால்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவேன், ஆமான்னு ஒத்துக்கிடுவாங்க, சொல்லி கொடுப்பேன். என்ன ஒரே ஒரு கடைசி இது மட்டும், ரொம்ப ஒன்று வேண்டாம். அந்த ஹெல்த் ப்ரிவென்டிவ் வெல்னஸில் வந்துமா மொத்தம் 5 பாயிண்ட்டு. அது 3 இது ஃப்ரீயாக கிடைக்கிது எல்லாருக்குமே. உங்கள் எல்லாருக்குமே ஸ்லீப்பு 7 மணி நேரம் தூங்கிடுங்க. மூச்சு பயிற்சி டெய்லி ஒரு 10 நிமிஷம் பண்ணிடுங்க. 2 ஃப்ரீ தானே, பண்ணிடலாம். அதுக்கடுத்து எக்ஸசைஸ் ஒரு 10,000 ஸ்டெப்பு நடந்துருங்க. 3மே ஃப்ரீ. இதை 3 பண்ணிட்டாலே நீங்கள் 80 மார்க் பாஸ் பண்ணிட்டீங்க. 80% வந்துட்டேன். அனதர் 20க்கு வந்து நியூட்ரிஷன் ஃபுட்டு வந்து லோ கார்பு டயட்டு ஃபாலோ பண்ணுங்க. மோர் புரோட்டீன், மாடரேட் ஃபேட்டு, லோ கார்பு ஃபுட்டு ஃபாலோ பண்ணுங்க. 4. 5 வந்து சப்ளிமெண்ட்டு. சரிங்களா? இந்த 5 இதை நீங்கள் அட்வொகேட் பண்ணால யூ கேன் லிவ் ஃபார் 95 years வித் எனி ப்ராப்ளம், வித்தவுட் எனி ப்ராப்ளம். அது எல்லாரும் 85 வரைக்கும் இருப்பாங்க. பட் கடைசிக்கு 10 வருஷம் வந்து நீங்கள் வந்து நல்லபடியாக கட்டில் படுக்காமல் போகணும். அதுக்கு தான் லாஞ்சிவிட்டி, ஹெல்த்தி லாஞ்சிவிட்டி தான். ஸோ அந்த ஹெல்த்தி லாஞ்சிவிட்டியில் இப்போ நான் டெய்லி 3-4 hours நான் வந்து என் பாடி நானே கவனிச்சிருக்கேன். 33 yearsல டயபெட்டிக்காக இருந்தாலும் இன்னைக்கு டேட்டில் வந்து ஒரு 120 பிளட் மார்க்கர்ஸை டெய்லி, எவ்ரி மந்த் 120 பிளட் டெஸ்ட் எடுப்பேன். சில எங்கெங்கே வேரியேஷன் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த சப்ளிமெண்ட்டு இது அதை போடுவேன். ஐ வாட்ச்சு, ஓரா ரிங்கு,
நிறைய பேராமீட்டர் என்னோட பேராமீட்டரை டெய்லி மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறேன். அந்த மாதிரி. சூப்பர் சார். ஆனா இப்ப இருக்கிற நிறைய சின்ன பசங்கள்ட்ட எல்லாம் பேசும்போது ஃபர்ஸ்ட் எதுக்கு எடுத்தாலும் டிப்ரெஸ் ஆகுறேன், வாழவே பிடிக்கலங்கிறாங்க. நீங்க 70 வயசுல இவ்வளோ ஆக்டிவா எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணி லாஞ்சிவிட்டி 95 பத்தி பேசுறீங்க. ஸோ இந்த பர்பஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லைஃப். இப்போ அடுத்த ஜென்ரேஷனும் அதே தான் சொல்லிட்டே இருக்காங்க. உங்களுக்கு வாட் யூ திங்க் பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் பிஸ்னஸ்? நீங்க திருப்பி ஸ்கேன்ஸ் தான் சொல்லுங்க. பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்துமா we have to help the humanity. நம்ம பிறந்துட்டோம், உலகத்தில் ஏதாவது ஒன்று மக்களுக்காக செஞ்சுக்கிட்டு போகணும், மக்களுக்காக சொசைட்டிக்காக ஏதாவது செய்யணும். இப்போ நான் வந்து 100 எம்ஆர்ஐ போட்டேன், தென்காசியில் போட்டிருக்கேன், கோயில்பட்டியில் போட்டிருக்கேன். அங்கெல்லாம் வந்து நியரஸ்ட் எம்ஆர்ஐ அவங்களுக்கு 2 ஹவர்ஸ் போனால் தான் நியரஸ்ட் எம்ஆர்ஐ கிடைக்கும். அங்கே எனக்கு ஓரளவுக்கு ரெவன்யூ ரொம்ப ஓஹோன்னு கிடையாது. பட் அவங்களுக்கெல்லாம் ஒரு அரிய வரப்பிரசாதம் அந்த ஊர் மக்களுக்கு. ராஜபாளையத்தில் அந்த ஊர் மக்களுக்கு, வில்லேஜ் மக்களுக்கு ஒரு அரிய வரப்பிரசாதம். ஒரு லேட்டஸ்ட் எம்ஆர்ஐ சென்னையில் என்ன இருக்கோ அது அந்த ஊரில் கொடுத்துருக்கேன். பட் அஃபோர்டபுள் காஸ்ட்டில். அது வந்து எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் சொசைட்டிக்காக ஏதாவது பண்ணணும். அதான் ஒரு இது என்னுடைய வேண்டுகோள். இன்னும் ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ இந்தியாவில் வந்து டூரிசம், ஹெல்த் கேர் டூரிசம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ஸோ இப்போ ஒரு யூகேலையோ யூஎஸ்லேயோ இருக்கிறவங்க கூட இங்கே வந்து தான் ஒரு டென்டிஸ்ட் பார்க்கணுன்னா இங்கே தான் வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஹெல்த் கேர் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே அஃபோர்டபுள் ஹெல்த் கேர் ரொம்ப காமனாக இருக்கும்போது கடைசி ஒரு 10 இயர்ஸில் இவ்வளோ வளர்ந்துருக்கு, இல்லை இன்னும் 10 இயர்ஸில் இன்னும் கம்மி ஆகுமா காஸ்ட்? வாட் யூ திங்க்? நம்ம ஊரில் கம்மி ஹெல்த் கேருங்கிறது எங்கே 2 செக்டர் இருக்குது. ஹாஸ்பிட்டல் செக்டர் இருக்குது, டயக்னாஸ்டிக் செக்டர் இருக்குது. ஹாஸ்பிட்டல் செக்டரும் இந்தியாவில் தான் காஸ்ட் கம்மி கம்பேர் டு வெஸ்டர்ன் அண்டு யூரோப்பியன் ஹாஸ்பிட்டலும். நம்ம தான் காஸ்ட் கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்மகிட்ட ஸ்கில்ஃபுல் டாக்டர்ஸ் இருக்காங்க. டாக்டர்ஸ் எல்லாருமே நல்ல குவாலிஃபைடு, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் டாக்டர்ஸ் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் அங்கே காஸ்ட்டு கூடிடுது. நாட் ஒன்லி டாக்டர்ஸ், பேராமெடிக்கல் ஸ்டாஃபும் நம்ம இதில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுக்கும். அதனால் வந்து காஸ்ட்டு கம்மியாக இருக்குது. பட் ஐ டோன்ட் திங்க் இட் வில் கண்டினியூ ஃபார் எவர் தான். இந்தியா வில் பி அஃபோர்டபுள் இன் ஹெல்த் கேர் ஃபார் எவர் தான் கம்பேர்ட் டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். ஸோ ரொம்ப 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 நன்றி. இந்த ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம பேச ஆரம்பிச்சு. எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஏன்னா நான் உங்களோட மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நான் சார் கிட்ட கூட சொன்னேன், சார் ஒரு 10-20 மினிட்ஸுக்கு மேலே எந்த வீடியோலையும் பேசலை, நான் எப்படி பேச வைக்க போகிறேன்னு தெரியல நான் கேட்டுட்டு இருந்தேன். பட் ரொம்ப அருமையாக எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் த லேர்னிங்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றிம்மா. நீங்கள் சொன்னது கரெக்டாக தான். நான் ரொம்ப சை டைப் தான். இது வரைக்கும் நான் எந்த ஸ்டேஜில் எங்கேயோ பேசுனது கிடையாது. ஒன்றுமே கிடைக்கல. நான் எங்கேயுமே ஸ்டேஜில் பேசினதே கிடையாது. இன்னைக்கு என்னமோ ஃபுல்லாக பேசிட்டேன். மனசில் உள்ளது எல்லாமே ஓப்பனாக பேசிட்டேன். சிம்பிள் அண்ட் ஓப்பன். நான் வந்து இது கிடையாது, நல்லா பேசிட்டேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ.